நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம் நண்பர்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துகள். சரி நேயர்களே, இடம் பெறுவது அடுத்ததாக நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி மகிழ்வூட்டும் பெருநாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது மகிழ்வூட்டும் பெருநாள். இன்று நம்மோடு இஸ்லாமிய கலைஞர்கள், இன்னிசை மலர் குழுவினர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக கலைத்துறையில பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே சிறப்பாக வருகை புரிந்திருக்கக்கூடிய பாடகர், பாடலாசிரியர் மற்றும் இசை அமைப்பாளர் டாக்டர் முகமது அஸ்ஹர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள், அவருடைய தங்கை பாடகி, பாடலாசிரியர், பட வடிவமைப்பாளர் நூர் பல்கீஸ் அவர்கள், மற்றும் பாடகர் அஸ்ஹர் மகனார் முகமது அஸ்மீரோல், இவர்களும் பாடகர், போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், எடிட்டிங் மற்றும் நடன இயக்குனர், வடிவமைப்பாளர், பல கலை பிரிவுகள்ல அறிமுகமாகி பல படைப்புகளை வழங்கி கொண்டு வராங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாங்கள் மூவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இஸ்லாமா ஹரிரையா பெருநாள் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. சரி, மாஷா அல்லாஹ். சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அப்படியா? நோம்புல எப்படி போனுச்சு? நல்ல சிறப்பா போச்சு நோன்பு. ஆமா, இந்த வருஷம் நோம்பு கொஞ்சம் கடுமையா, அதிகமான உஷ்ணம், வெயில் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க இல்லையா? சரி, தங்களுடைய கலை பயணம், இன்னிசை மலர் குழுவினர், இதனுடைய வரலாறு, இதனுடைய ஆரம்பம், இதை பற்றி கொஞ்சம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் 30 வருஷமா இந்த கலைத்துறையில இருக்கேன். சரி, இன்னிசை மலர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு சரி, நிறைய மேடை நிகழ்ச்சி, கவர்மெண்ட் ஈவென்ட்ங்க நிறைய பண்ணிட்டு இருந்தோம். சரி. அந்த வரிசையில நம்ம நடன குழுவும் ஆரம்பிச்சிருந்தோம். புடாயான் நடந்தவங்க, நம்ம மாலம் கபுடாயான் அப்படின்னு சொல்லி இந்த கலாச்சார இரவு. ஆமா, அது நிறைய பண்ணோம். சரி, சரி, நம்மளும் ஒரு சொந்த பாடல் செய்வோம் அப்படின்னு சொல்லி உள்ளூர் பாடல், சொந்த பாடல் செஞ்சோம். சரி. அதுல என்னோட பாடல் ஒரு சொல்லில் போதுமே. அப்புறம் நானும் பல்கேஸும் சேர்ந்து செம்மையான பாட்டு அப்படின்னு ஒரு பாடல், தமிழ் பக்ரா சாங், மாஷா அல்லாஹ். அண்ணன் கேஜி பாபு இசையில அந்த பாடல். சரி. அப்புறம் அடுத்த பாடல் பல்கிஸ் பண்ண ஒரு பாடல், அது பெஸ்தி, அதாவது பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சேர்ந்து சம்பந்தப்பட்ட ஒரு பாடல். சரி. அது நல்ல வரவேற்பு கிடைச்சு. அண்ணன் கேஜி பாபு இசையில தான் இஸ்லாமிய பாடல் நான் பாடியிருந்தேன். மாஷா அல்லாஹ். அறம் தோற்கமா என்ற பாடல் பாடியிருந்தேன். அந்த அறம் தோற்கமா பாடல் பாடினதுக்கு அப்புறம் தான் சரி, நம்ம இஸ்லாமிய பாடலும் மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட பாடல் பாடியிருக்கோம், பெருநா பாடல் இல்லையே அப்படின்னு சொல்லி தான் பெருநா பாடலும் பாடலாம், கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச பாடல் உல்லாஸ் ஐடில் ஃபித்ரி. சரி. அடுத்த பாடல் அது கோவிட் காலகட்டத்தில் இருந்துச்சு. எங்கேயுமே போக முடியாது, அதனால செய்ய முடியாத ஒரு காரணத்துல நாங்க என்ன செஞ்சோம், அந்த ஸ்லோகா ஹரிராயா மலாய் பாடல், அந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல். அப்ப அந்த பாடல்ல ஏன் தமிழ்ல வரியை எழுதி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நானும் பல்கிஸும் லிரிக்ஸை எழுதி, அந்த கோவிட் காலகட்டத்துல நம்ம வீட்லயே ரெக்கார்டிங் பண்ணி நாங்களே மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாம் பண்ணி அந்த பாடலை வெளியாக்கி இருந்தோம். அந்த பாடல் தலைப்பு வெளிச்சம் ஹரிராயா. அந்த பாடலும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சரி. அதுக்கு பிறகு தான் நம்ம பெருநா பாடல்ல வருஷம் செய்வோமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். சரி. அப்புறம் சரின்னு நிறைய மலாய் நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, சரி நல்லா இருக்கு பாடல், நீ ஏன் மலாயில செய்ய மாட்டேற, சரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஒரு வருஷம் வைப்ஸ் ஹரிராயான்னு சொல்லி மலாயில வெளியாக்கணும் அந்த பாடல். சரி. மலாயில வெளியாக்குனதுக்கு அப்புறம் அதுல ஒரு சில பேர் இசை நல்லா இருக்க, ஏன் தமிழ்லயும் வெளியாக்கல, 2 லாங்குவேஜ்லயும் வெளியாக்கல, வேஷன்ல வெளியாக்கலன்னு கேட்டப்ப மறு வருஷம் என்ன பண்ணோம், அதே தமிழ்ல மாத்தணும். வந்தாச்சு ஹரிராயா. மலாய் எந்த அளவுக்கு போச்சோ அது 2 மடங்கு தமிழ்ல பெரிய அளவுக்கு வரவேற்பு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நஷீத் பாடல்கள் சினிமா பாடல்களை காட்டிலும் ரொம்ப குறைவு தான் இல்லையா? அப்படி இருக்கும் போது இந்த பெருநாள் பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது மிக மிக குறைவு. சமீப காலமா தாங்கள் இன்னும் சில பேர் சில பெருநாள் பாடல்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அது அதுல தங்களுடைய பங்களிப்பும் இருக்கு. நிச்சயமா இந்த பெருநாள் பாடல்கள் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு பாடல்கள் தான். இப்ப சற்று முன்பு சொன்னீங்க இல்லையா, அறம் தோற்குமா, அந்த மாதிரி இஸ்லாமிய பாடல்கள்லாம் பாடிருக்கீங்க. இதை தவிர்த்து வேற இஸ்லாமிய பாடல்கள்? அறம் தோற்குமா பாடல் பாடினல அந்த பாடல் அது பலஸ்தீன்ல இந்த போரை தடுக்கணும், பல உயிர்களை காப்பாற்றணும்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட ஒரு பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஷர்மிளா கசீம் அவங்களும் ஒரு பாடகி. அப்ப அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ணன் நீங்க இஸ்லாமிய பாட்டு பாடுறீங்க, ராயா பாட்டுலாம் பாடுறீங்க, அண்ணன் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், இந்த மாதிரி இஸ்லாமிய பாட்டு செய்வோம், செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே ஷர்மிளா, கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த லிரிக்ஸ் எழுதுனது ஷர்மிளா கசீம். 2 பாடல் செஞ்சிருந்தோம். ஒன்னு படைத்தவனே அல்லாஹ், இன்னொன்னு தொழுகையின் மகிமை. அந்த 2 பாடலுக்கு வரி எழுதுனது ஷர்மிளா கசீம்.
ஓகே, நான் கூட பாடி இருந்தேன் ஷர்மிளா கசீமுக்கு. அப்புறம் வந்து அதுக்கு வீடியோ கிளிப்பும் செஞ்சிருந்தோம். வீடியோ கிளிப் செஞ்சது எல்லாம் வந்து என்னோட மகன் அஜ்மீருல் அஜஹா. என்னோட பாடல் வீடியோ எல்லாமே அவர் செஞ்சது தான். அதாவது வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் இந்த வெளிச்சம் இறைய வந்ததுல அதுலேன்னு இப்போ வரைக்கும் என்னோட பாடல் சரி. அவரும் நிறைய பாடல்கள் செஞ்சிருக்காரு, வெளியே ஆர்டிஸ்டுகளுக்குலாம் செஞ்சிருக்காரு வீடியோ கிளிப். நம்ம வீடியோ கிளிப் எல்லாம் அவர் தான் செய்வாரு. சரி, மாஷா அல்லாஹ். சரி, ஒரு சில வரிகள் இந்த ராயா பாட்டுல. வந்தாச்சி வந்தாச்சி ஹரி ராயா, பலித்தா ஏற்றுவோம் மலம் ராயா, ரெடியாச்சி வகையான குவேராயா, வைப்ஸ் ஹரி ராயா, ஷாப்பிங்க்கு போவோமே பஜாராயா, பாஜு மலாயு பாஜு கபாயா, hati hati di jalan raya, selamat hari raya. உண்மையிலேயே ஒரு ராயாவோட வைப்ஸ் அப்படியே தெரியுது இந்த பாடல்ல. சரி, பல்கிஸ் அவங்களும் வந்து நீண்ட நாளா இந்த குழுவில் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களும் ஒரு பாடகி மட்டுமல்லாம பாடல் ஆசிரியர், போஸ்டர் டிசைன் பண்றது. ஏன்னா அவங்களோட போஸ்டரை பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? உங்களுடைய அந்த அனுபவம் அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து 29 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கேன். மேடை நிகழ்ச்சிகளில், கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ்ல, தொலைக்காட்சி ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல கிட்டத்தட்ட 13 மொழிகளில் பாடுவேன். மாஷா அல்லாஹ். 13 என்ன மொழி? தமிழ், மலே, இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஜப்பனீஸ் அப்படின்னு உட்பட்டு ஒரு 13 மொழிகளில் பாடுவேன். பழைய பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் பாடல்கள்ல வந்து 50களில் உள்ள பாடல்ல இருந்து இப்ப உள்ள லேட்டஸ்ட் பாடல் வரைக்கும் பாடுவேன். மாஷா அல்லாஹ். இது வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு திறமைன்னு தான் சொல்லணும். சிங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நம் நாட்டு பாடல்கள் 7 பாடல் பாடியிருக்கேன். சரி. அப்புறம் பெருநாள் பாடல்கள் எல்லாமே நம்மளோட சொந்த பாட்டு தான், 5 பாடல்கள். இனிசை மலை ப்ரொடக்ஷன்ல வந்து பப்ளிசிட்டி டிசைன், கிராஃபிக் டிசைனும் இருக்கேன். அனுபவம்னு பாத்தீங்கன்னா நான் கிராஃபிக் டிசைனிங் டிப்ளமா முடிச்சிருக்கேன் பாலிடெக்னிக்ல இருந்து. ஒரு பாட்டுக்கும் வந்து கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து அது சம்பந்தப்படுத்தி இருக்கும். அப்ப அந்த பாடல் வரிகள் மட்டும் அந்த பாடலை பத்தி கதை சொல்லாது. தங்களுடைய அந்த போஸ்டருடைய வடிவமைப்பு இருக்கு இல்லையா, அதுவே வந்து அந்த பாடலுக்கு பிரதிபலிப்பா காட்டக்கூடிய வகையில இருக்கும் இல்லையா? மாஷா அல்லாஹ். இப்படி பன்முக கலைஞரா இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சது எது? பாடுறதா, பாடல் வரிகள் எழுதுறதா, கிராஃபிக் டிசைன் பண்றதா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப கஷ்டமானது எது? பிடிச்சதுன்னு பார்க்க போனாக்கா எல்லாமே பிடிக்கும். சரி. பாடுறதும் இது வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு சேஃப் பதில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா இது இந்த ஆர்வம் வந்து சிறு வயசுல இருந்து உள்ள ஆர்வம். பாடல் ஆர்வம் ஒரு சைட்டு. ஸ்கூல் காலத்துல இருந்தே ஓவியம் எல்லாம் வரைவேன். அதுல இருந்து தான் இந்த கிராஃபிக் டிசைன் ஆகணும்னு எனக்கு ஒரு அம்பிஷனே வந்துச்சு. கிராஃபிக் டிசைன் ஆகனாலும் இது கூட சேர்த்து இணைச்சு என்னோட பாடல் கேரியரோட சேர்த்து இணைச்சு நான் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி, இப்போ உள்ள காலத்துக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 50களில் உள்ள பாடல்லாம் நான் பாடி இருக்கிறேன், இப்போ உள்ள நவீன காலத்துல உள்ள பாடலும் பாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதுல ஒரு சவால் அப்படின்னா எதுன்னு நினைக்கிறீங்க? பழைய பாடல் பாடுறதா, புது பாடல் பாடுறதா? பழைய ராகம், பழைய மெட்டு, தனி அழகு. சரி. இப்ப உள்ள பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து ட்ரெண்டா ஆக்கணும், அந்த பாடல் வந்து ரீச் ஆகணும், அந்த மாதிரி போற ட்ரெண்டிங் ஆனா போதும், பாட்டு போய் அர்த்தம் சேருதா சேரலையா, ராகம் நல்லா இருக்கா, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றீங்க. மக்களுக்கு எது பிடிக்குது அப்படின்ற மாதிரி போகணும். நிறைய மக்கள் சொல்றதும் அதுதான். இப்ப 70கள் 80கள் உள்ள பாடல்கள் எல்லாம் அவ்வளோ இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு. அது யாராலும் மறுக்க முடியாது இல்லையா? இஸ்லாமிய பாடல்கள் எடுத்துக்கிட்டாலே அந்த வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பழைய இஸ்லாமிய பாடல்களுக்கும் இப்போ உள்ள இஸ்லாமிய பாடல்களுக்கும் இருக்கு. எப்படி சொல்றீங்க? அப்ப உள்ள பாடல் வந்து அவர்தான் எல்லாருக்கும் முன்னோடியா நிக்கிறாங்க. என்னதான் வந்து அவருக்கு முன்னாடி பல கலைஞர்கள் இஸ்லாமிய பாடல்கள் பாடி இருக்கிறாங்க, இருந்தாலும் அவர் மாதிரி புகழ் பெற்றது இல்ல இல்லையா? இப்ப நீங்க வந்து இஸ்லாமிய பாடல்கள் எல்லாம் செய்யறீங்க, லிரிக் எழுதுறீங்க, பாடுறீங்க, இசையமைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த சவால் எப்படி இருக்கு? இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுமே. இஸ்லாமிய பாடல் அப்படின்னாலே சினிமா பாடல் மாதிரி நம்ம எடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு வரையறை, கட்டுப்பாடு, இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை எப்படி சமாளிக்கிறீங்க? கண்டிப்பா. அது இப்போ உள்ள பாடல் வந்து நம்ம இஸ்லாமிய பாடல் பழைய மண்ணை வந்து வந்தாலும் நம்ம இப்போ வந்து இஸ்லாமிய பாடல் எடுத்தாலும் அதே அந்த விதிமுறையை வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா இஸ்லாமிய பாடல்கள் வந்து அந்த வரிகளும் சரி, அந்த மெட்டலையோ சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப மாடர்னா போயிடக்கூடாது, ரொம்ப அடியவும் ரொம்ப பீட்டு ரொம்ப ஃபர்ஸ்டாவும் போக முடியாது. அதனால அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி தான் இஸ்லாமிய பாடலாம் செய்யறோம். ஆனா என்ன, அப்போ உள்ள வரவேற்புக்கும் இப்போ உள்ள வரவேற்புக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து ரொம்ப மாடர்னா இருக்கிற ஜெனரேஷனா அப்படின்னு. அதாவது முந்தி வந்து வானொலி அப்படின்ற இதை வந்து சார்ந்து இருந்தாங்க.
எல்லார் வீட்லயும் வானொலி பெட்டி அப்படின்றது வந்து ஒன்று கண்டிப்பா இப்ப எல்லார் கையிலயும் கை தொலைபேசி இருக்கிற மாதிரி வானொலி பெட்டின்றது எல்லாருக்கும் வந்து உற்ற துணையா இருந்த காலம் அது. இப்ப கை தொலைபேசி அந்த இடத்தை எடுத்து பறிச்சுக்கிட்டனால வானொலி பெட்டின்றது மியூசியம்ல காணக்கூடிய ஒரு பொருள் ஆயிடுச்சு. வானொலினா எப்படி இருக்கும்னு சில பேர் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகளுக்கு கேட்ட இதுதான் ரேடியோவா, இப்படிதான் இருக்குமா, இதுல பாட்டு கேட்குமா, ஆச்சரியமா பாக்குற காலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடைவேளை, இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சினால ஏற்படக்கூடிய இந்த இடைவேளை வந்து அந்த ரசனையை மாற்றக்கூடிய தன்மைகள்ல இதுவும் ஒண்ணா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? மாஷா அல்லாஹ். அடுத்து தங்களுடைய குழுவுல இந்த கலைத்துறைக்கு தங்களுடைய வாரிசான முகமது அஸ்மீரோல் அவர்களையும் அறிமுகப்படுத்திருக்கீங்க. அஸ்மீரோல், இஸ்லாம் ஹரிராயா, எப்படி இருக்கீங்க? இஸ்லாம் ஹரிராயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். சரி, தங்களுடைய கலை பயணம் எத்தனை வயசுல இருந்து நீங்க அத்தாவோட இந்த இசைக்குழுல பயணிக்கிறீங்க? என்னோட கலை பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா அது காரணமே அத்தாவோட கலை பயணம் தான். சரி. சின்ன வயசுலயே அத்தா கூட போய் நிறைய கத்துக்கிட்டேன். சவுண்ட் சிஸ்டம், அப்புறம் லைட்டிங் ப்ரோக்ராம் பண்றது, அதுக்கப்புறம் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாடல்ல இப்பதான் ஒரு 5 வருஷமா நான் பாடுறேன். சரி. ஓகே, இதை தவிர்த்து எனக்கு மீடியா லைன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, ஷார்ட் ஃபிலிம், சின்ன வயசுல ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணுவேன். எத்தனை படம் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து? சின்ன வயசுல நிறைய ஒரு 3-4 பண்ணிருக்கேன். சரி, என்னென்ன தலைப்பு? ஹாரர் ஃபிலிம் தான். பேய் படம்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா. சரி, சின்ன வயசுல இருந்து பேய சொல்லி 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 நிறைய பேத்துக்கு அதுல ஆர்வம் ஆயிருது இல்லையா? ஏன்னா பயமுறுத்தல், அங்க போத பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி, அந்த ஷார்ட் ஃபிலிம் தலைப்பு வந்து டால். சரி, பொம்மைன்னு ஒரு டால்னு எடுத்தோம். அது தம்பி தங்கச்சிங்க கூட சேர்ந்து எடுத்தது தான். சின்ன பிள்ளை விளையாட்டனமா எடுத்தது தான் அது ஷார்ட் ஃபிலிம். நாங்கெல்லாம் விளையாட்டுத்தனமா கூட்டாஞ்சோறு ஆக்கி இருக்கோம் என்னென்னமோ. ஆனா நீங்களாம் விளையாட்டுத்தனமா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க. சரி, இப்ப உள்ள கிட்ஸ். ஆமா. அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணுவேன். வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங் கூட பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் படித்தேன். இதே லைன்ல நான் படிக்க வச்சாங்க. மல்டிமீடியா அண்ட் வீடியோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் படிச்சிருக்கேன். சரி, மாஷா அல்லாஹ். 2026 படைப்பா புது வரவு பற்றி சொல்லுங்களேன். வருஷம் வருஷம் பெருநா பாடல் இருக்கும்னா கண்டிப்பா 2026 பாடல் இருக்கு. ஆமா, நேயர்களும் அதான் எதிர்பார்த்து இருப்பாங்க இல்லையா? ஆமா. பாடலோட தலைப்பு ஜோம் பலி ரயா. தலைப்பே வித்தியாசமா இருக்கு, ஜோம் பலி ரயா அப்படின்னு. ஆமா, அது தலைப்பு ஏன் நம்ம நாயில வச்சோம் அப்படின்னா பெருநாளே நம்ம எல்லாருமே இதை பேசுற விஷயம். ஜோம் பலி ரயா, ஜோம் பலி கம்பும் இதெல்லாம் வரும். அதனால இது ரீச் ஆகும் இந்த தலைப்பு. அதனால ஜோம் பலி ரயா வச்சு தமிழ் அப்படின்னு இந்த பாடல் தலைப்பு வச்சிருந்தோம். சரி, வரிகள் யார் எழுதினது? பாடல் லிரிக்ஸ் எழுதினது வந்து நானும் பல்கிஸ். அந்த பாடல் பாடினதும் நானும் பல்கிஸும் பாடி இருக்கோம். சரி, லிரிக்ஸ் பத்தி சொல்லணும்னா பல்கிஸ். ஓகே, லிரிக்ஸ் பத்தி சொல்லணும்னா நம்மளோட மலேசியன் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பல இன்ன மக்கள் வாழும் இந்த நாட்டுல இது வந்து நம்ம தமிழ் பாட்டு வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும், அதுக்காக வந்து எல்லாருக்கும் புரியணும், அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து ஒரு சில மலே இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் சேர்த்திருக்கோம். அது முக்கியமா இந்த பெருநாள் சம்பந்தப்பட்டது, கத்துப்பாட், ரெண்டாங், லமாங், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம சேர்த்திருக்கோம். இது வந்து நம்ம பாடல்களோட சிக்னேச்சர்னு சொல்லலாம். நம்மளோட எல்லா பாடலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிச்சம் ஹரிராயா, உல்லாஸ் ஹரிஃபித்ரி, வந்தாச்சி ஹரிராயா, வைப்ஸ் ஹரிராயா எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி நாங்க கலந்து எழுதியிருப்போம். இது வந்து நம்ம மலேசியன் டேஸ்ட் சொல்லலாம். சோ அந்த வகையில வந்து ஏற்கனவே உள்ள பாடல்கள் வந்து நிறைய மக்களை வந்து ரீச் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த பாடலும் கண்டிப்பா நிறைய மக்களை போய் ரீச் பண்ணணும். சரி, ஒரு பாடலா இல்லாம அதுக்கான காட்சி வடிவமைப்பு, மியூசிக்கல் வீடியோ அப்படின்னு சொல்லி கூட நீங்க வெளியாக்குவீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பாடலுக்கு மியூசிக்கல் வீடியோ இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நம்ம மியூசிக் வீடியோ வந்து இன்னிசை ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல்ல வெளியாக்கி இருக்கோம். சரி, மியூசிக் வீடியோ இந்த வருஷம் வந்து ஒரு சற்று வித்தியாசமா நம்ம செஞ்சிருக்கோம். சரி, எப்படின்னா நம்ம வந்து ஒரிஜினல் கேரக்டர் வச்சு ஏஐ பண்ணிருக்கோம். ஏஐ பண்ணுது, அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணது எல்லாம் அஜ்மீரோல். மாஷா அல்லாஹ். ஓகே, அஜ்மீரோல் அந்த வீடியோ எடிட்டிங், அந்த மியூசிக்கல் வீடியோ ஏஐ எல்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு எனக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப வந்து ஏஐ ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆமா, எங்க பார்த்தாலும் ஏஐ. ஆமா, ஏஐ நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. சோ நம்ம நல்ல விஷயத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம இந்த வருஷம் ட்ரை பண்ணிருக்கோம். சரி, உங்க முதல் அனுபவம் ஏஐல இல்லையா? ஆமா. ஏஐன்றாங்களே, அதுல அப்படி என்ன இருக்கு, எப்படி சாத்தியமாகுது? ஒரிஜினல் கேரக்டர் அவங்கள வச்சு அவங்க போட்டோஸ்ங்க நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி, நிறைய ப்ராசஸ் இருக்கு அது எடிட்டிங், ஸ்கேன் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் அவங்க ஸ்மைல், அவங்களோட இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி டிடெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஏஐ கிரியேட் பண்றோம், ஜெனரேட் பண்றோம். சரி, அது சாஃப்ட்வேர் மூலியமா. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இந்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரியல் லைஃபோட மியூசிக் வீடியோனா எடுத்தோம். இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் ஏஐ ட்ரை பண்ணோம். சரி, நல்லா வந்திருக்கா? நல்லா வந்திருக்கு. எல்லாம் பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். அதுல என்ன ஹைலைட்னா அஜ்மீருல் வந்து என்ன சொன்னப்ப தான் இந்த வருஷம் வித்தியாசமா நம்ம வந்து ஏஐல செய்வோம் அப்படின்னு சொன்னப்ப அப்ப நானும் யோசிச்சேன் அது சாத்தியமாகுமா, என்ன செய்யலாம் ஏஐல. ஆமா, அப்புறம் சின்ன ஒரு சிம்பிள்லாம் அஜ்மீருல் என்கிட்ட காட்டினது, அதாவது இப்படிதான் வரும், இப்படிதான் இருக்கணும் பார்த்தோன்னு அப்படியே தத்துரமா இருந்துச்சு. என்னோட கேரக்டர் அதுல
வந்து தத்துவமா இருந்துச்சு. அப்புறம் தான் பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு யோசனை வந்துச்சு. அதுமாரி இருக்கே சொல்லப்ப எங்க அத்தா ஒரு நடிகர் முன்ன நிறைய மலாய் நாடகம் நிறைய தியேட்டர் மூவிலாம் நடிச்சிருக்காங்க. அத்தா பேர் வந்து அப்துல் அஜீஸ் அபுபக்கா. சரி. நிறைய டிராமாங்க. அத்தாவும் ஒரு சிங்கர். கலை குடும்பம் தான் நீங்க. சரி. அத்தா இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்ல ஏதாவது ஒரு பாடல்ல உங்களோட பங்களிப்பு கண்டிப்பா இருந்திருக்கும் உங்களோட பயணத்துல இல்லையா? இப்ப அத்தா இல்ல. அத்தா மௌத்தாவி வந்து 13 வருஷமா. சரி. அப்ப அத்தாவையும் இதுல கொண்டு வந்தா இந்த ஏஐல நல்லா இருக்குமே மாதிரி கொண்டு வரலான்னு அஜ்மீரோட கேட்டிருந்தேன். கேட்டோடனே ஒரே நைட்ல விடிய விடிய தூங்காம செஞ்சு மறுநாள் எந்திரிச்சு நான் பாக்குறேன். அப்படியே அத்தாவே தத்துருமா வர மாதிரி அந்த பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த பாட்டுல அத்தா இருக்காங்க அப்படின்னு. மாஷா அல்லாஹ். என்ன அஜ்மீர், ஒரே ராத்திரில எப்படி நீங்க இவ்வளோ அதான் இளமையோட ஆர்வம், அந்த என்ன சொல்லுவாங்க அந்த துடிப்பு அப்படின்றது அதுவும் அழகா கரெக்டா அமைஞ்சிருக்கு. எப்படி பாப்பாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி சிரிப்பாங்க, அதே மாதிரி கரெக்டா அமைஞ்சிருக்கு. அப்ப நான் கேட்டேன், நன்னா நடந்து வராங்களே, நன்னா நடந்து வர அப்படி தத்துவமா இருக்கு. உங்க நன்னா காடி, அவங்க பாய்ச்ச காடி, பழைய காடி, அந்த காடி தான். அது எங்க பார்த்தாலுமே அந்த காடியை பார்த்தா தெரிஞ்சிடும் அத்தா வராங்க அப்படின்னு. அப்ப சும்மா தான் சொன்னேன், அந்த காடியில நன்னா வந்தா நல்லா இருக்குமே அப்படி சொன்னோன்னுமே டப்புன்னு அந்த காடி அப்படியே தத்துவமா. அந்த காடியுமே ஏஐ தான். மாஷா அல்லாஹ். அந்த காடியில வந்து இறங்கி வருவாங்க. நான் அந்த காடி உண்மையிலே ஷூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அஜ்மீருல், பாராட்டுகள், வாழ்த்துகள். அதனால கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இந்த வீடியோ கிளிப் வந்து இன்னிசை மலர் யூடியூப் சேனல்ல இருக்கு. மாஷா அல்லாஹ். சரி, அந்த பாடல் வரிகள் 3 பேரும் சேர்ந்து ஒரு சில வரிகள் பாடுங்களேன். ஷவ்வல் வந்தாலே ஹரி ரயா, தக்பீர் ஒலி வீசும் மலம் ரயா, செம்ம ஜமருக்கும் ஜலன் ரயா, லலலலலலல ஜும்பலி ரயா. அந்த லல்லலா சொல்லும் போது எனக்கே பாடணும் போல இருக்கு. மாஷா அல்லாஹ். ஷவ்வல் வந்தாலே ஹரி ரயா, தக்பீர் ஒலி வீசும் மலம் ரயா, செம்ம ஜமருக்கும் ஜலன் ரயா, லலலலலல ஜும்பலி ரயா, ஜும்பலி ரயா. தங்களுடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நேர்கள் அதை போய் காணொலியா பார்க்கும்போது தான் அதனுடைய திரிவலைகள் அதையெல்லாம் உணர முடியும் இல்லையா? அது நேர்கள் வந்து நேரடியாக காணொலியில பார்த்து கேட்டு ரசிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, கண்டிப்பா எல்லாரும் வந்து ஃபுல் மியூசிக் வீடியோ போய் பாருங்க. யூடியூப்ல இருக்கு, இன்னிசை மலர் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல்ல. கண்டிப்பா பார்த்து ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிக்டாக்லயும் இருக்கு. உங்களோட ராயா செலிப்ரேஷனை நீங்க வந்து இந்த பாட்டுக்கு நீங்க டிக்டாக் பண்ணி செய்யலாம். ஜோம் பலே ராயா தமிழ். ஸ்பெஷலா வந்து நான் டிக்டாக்ல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த பாடல் வரியும் சரி, இந்த பாடல் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த வரிகள் வந்து முஹிபாவா இருக்கு, மனிஷாக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப பேர் பாராட்டினாங்க. அதுல வந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மாஷா அல்லாஹ். சரி, மீண்டும் தாங்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். நிறைய பணிகள், நிறைய கலை நிகழ்ச்சி, நிறைய பாடல் அழைப்பு இப்படிலாம் இருக்கும் போதும் மின்னல் எஃப்எம் நேயர்களுக்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹ். நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இஸ்லாம அரிரயா ஐடி ஃபித்ரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலேசியாவில் வாழும் அனைத்து முஸ்லிம் அன்பர்களுக்கு என் இதயம் கனிந்த நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இஸ்லாம ஹரிரயா ஐடில் ஃபித்ரி மாஃப் ஜைடன் பாத்தின். மின்னல் எஃப்எம் முஸ்லிம் நேயர்கள், என்னை தெரிஞ்ச என்னோட ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். இஸ்லாம் ஹரிராயா ஐடில் ஃபித்ரி மாஃப் ஜைடன் பாத்தின். இட் முபாரக். மலேசியாவில் வாழும் அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் என்னோட இஸ்லாமத் ஹரிராயா ஐடில் ஃபித்ரி மாஃப் ஜஹிதன் பாத்தேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா பலிராயா பண்ணுங்க. டிராவல் பண்றப்ப இந்த ஜோம் பலிராயா பாடல் கேட்டுக்கிட்டே போங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்லது நேயர்களே, இன்று மகிழ்வூட்டும் பெருநாள் என்ற நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னிசை மலர் குழுவினர் பாடகர் டாக்டர் முகமது அஸ்ஹர் பின் அப்துல் அசீஸ், பாடகி நூர் பல்கீஸ் மற்றும் பாடகர் முகமது அஸ்மீருல் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த அளவில் நோன்பு பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நேயர்கள் யாவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயாரிப்பு அப்துல் கானி. #penyiaran Jakim.